அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நானும் உங்களுக்கு சொல்லி தரலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செம்ம அட்டகாசமாக முடிஞ்சிருச்சு. நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் வீட்லேயே தான். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். கப் கேக் ஓகே, அதுக்கு இந்த மாதிரி ட்ரே வேணும். இந்த மாதிரி பட்டர் ஷீட், அதாவது கப் கேக்கோட ஷீட் இருந்தால் இன்னும் ஈஸி. அப்படி இல்லைன்னா கூட நம்ம இந்த ட்ரேயில் வந்து கீழே பட்டர் அப்ளை பண்ணி மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவிட்டு அதுக்கு மேலே கூட நம்ம ஊற்றி எடுக்கலாம். ஆனால் இதுவாக இருந்தால் ஈஸி. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து நல்லா சூடாக்கி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். அது கூட 3/4 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம பட்டர் மில்க், அதாவது மோர் வந்து 3/4 கப் சேர்க்குறோம். ஓகேவா? இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்ல பொடியான சீனி, அதால் வந்து இந்த சுகரை வந்து நான் அரைக்கலை. உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் மைதா மாவு. ஓகே, 1/2 கப் மைதா மாவு. அது கூடவே 1/2 கப் கொக்கோ பவுடர் ரெண்டையும் சேர்த்துட்டு, இவருக்கு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஓகே, பேக்கிங் சோடா. அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது 1 டீஸ்பூன் கரெக்டாக. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல். பாருங்கள், செம்மையாக இப்போ நியூ இயர் வரப்போகுது. சூப்பராக நம்ம காத்துட்டே இருக்கிறோம். பிறக்கிற இந்த வருஷம் நமக்கு நல்ல வருஷமாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம முதல்ல செய்து வச்சுருந்த அந்த லிக்யூடோட இதை சேர்த்துக்கலாம். அதாவது மோர், பால், சுகர், அது கூட வந்து நம்ம ஆயிலெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதோட இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். அதிக நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க, அந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுகரோடு சேர்ந்த வெனி, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெனிலா நான் வந்து கொஞ்சம் என்னோடய வாசனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்குறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா வெனி சிரப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மேலே பபிள்ஸ் இருக்கணும், அப்போ நமக்கு கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம், போதுமானது. அப்போ நல்லா மேலே வரைக்க சூப்பராக இருக்கும். இவ்வளோதான், பார்த்தீங்களா? இப்போ இது ஓவனில் வச்சிடலாம். 150 செல்சியஸில் 25 நிமிஷம் வச்சிங்கன்னா கப் கேக்ஸ் ரெடி. பார்த்தீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்து அதை குத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு கப் கேக் சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? வந்துருச்சா? நான் செம்மையாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை ஒன்று பிரித்து பார்க்கலாங்க. சூப்பர், பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி குட்டீஸ்க்கு நீங்களும் செய்யுங்க. ஓகே, இப்போ இன்னொரு கேக் பார்க்கலாம். அது என்ன கேக் அப்படின்னு சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. இப்போ இந்த ட்ரேயில் வந்து இதில் இருக்கிற பட்டர் லிக்யூடை நம்ம நல்லா அடிச்சுட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுடலாம். அதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலால் இதே மாதிரி மறுபடி ஸ்ப்ரே பண்ணியோ இல்லை பட்டர் மேலே அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு மேலே தட்டி போட்டு எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும், ஒட்டாமல் வாரத்துக்காக கேக். ஓகேவா? இப்போ வந்து நான் மஞ்சள் கருவையும் வெள்ளைக்கருவையும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். அதாவது 5 முட்டை எடுத்திருக்கேன். அதோட 5 முட்டையோட வெள்ளைக்கருவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை பீட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ என்ன கேக் செய்ய போகிறோம் தெரியுமா? மார்பிள் கேக் செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் செய்கிறது வெள்ளைக்கரு வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்டர்லாம் முன்னாடியே எடுத்து வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் இருந்து. ரூம் டெம்பரேச்சருக்கு இருந்தால் சூப்பர். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
குட்டீஸ்க்கெல்லாம் மார்பிள் கேக் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன 2 கலர்ஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல, ஒன்று சாக்லேட், கீழே வந்து பட்டர் கேக் அப்படின்னும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி அந்த அந்த மூஸ் மாதிரி வர்ற மாதிரி நம்ம அடிச்சிட்டோம்னா கேக் இன்னிலன்ற சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருங்க. அதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸ் கூட. பார்த்தீங்களா, இப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்துருக்கிறேன். 150 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். அது கூட 1/2 கப் சுகர் இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம பட்டரை வந்து பீட் பண்ணிடலாம். பட்டர் வந்து நிறைய நேரம் பீட் பண்ணக்கூடாது. 1/2 கப் இந்த சுகர் சேர்க்குறேன். ஐசிங் சுகர் 1/2 கப் சேர்க்குறேன். ஓகேவா? அதாவது நார்மலான சுகர் 1/2 கப், ஐசிங் சுகர் 1/2 கப். இப்போ இந்த மஞ்சள் கரு, 5 முட்டையோட மஞ்சள் கருவையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் சேர்க்குறேன். ஏன்னா இந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் அந்த ஆரஞ்ச் ஜூஸோட ஸ்மெல் தான் நம்ம கேக்கில் வரும். அதுக்காக நான் 2 கப் மைதா மாவு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறோம். உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா நமக்கு இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஜலிச்சு வச்சுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, உப்பு, அதே மாதிரி பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கும்போது ஒரு 2-3 வாட்டி மாவோடு சேர்த்து சலிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா எல்லாத்தோடையும் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கேக்கில் மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து கேக் உங்களுக்கு சாஃப்டாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வெனிலா வந்து சுகரில் சேர்க்குறேன். இது ரொம்ப வாசனையாக இருக்கும், எனக்கு பிடிக்கும். அதனால் நான் 2 பேக்கெட் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம அடித்து வச்ச வெள்ளைக்கரு, முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். என்னதான் கடையில் மார்பிள் கேக்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செய்யும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அப்புறம் நியூ இயர் டைம்லாம் வருது அப்படின்னா இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நம்ம எப்போவுமே யூஸ்வலாக செய்வோம். ஸோ அந்த டைமில் செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இதோட பதம். இப்போ வந்து நம்ம ட்ரேயில் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். முதலே பாதி சேர்த்துக்கலாம். அதாவது நான் மிக்ஸ் பண்ண இந்த கேக்லேருந்து ஓரளவு பாதியை நான் இதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி எல்லாம் பிளாண்ட் பண்ணி விட்டுடலாம், எல்லா சைடும் வர மாதிரி. மிச்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொக்கோ பவுடர் சேர்க்குறோம், சாக்லேட் பவுடர். ஓகே, சாக்லேட் பவுடர் 1/2 கப் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதையும் இப்போ நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இப்படி தான் சேர்த்தாச்சு. நான் கொஞ்சம் பெரிய ட்ரேயாகவே எடுத்துருக்கிறேன். ஓகே, இதை வந்து ஒரு முள்ளுக்கரண்டியால் ஃபோக்கால் அங்கேயும் எங்கேயுமா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா
இந்த 2 கலர் சேர்ற அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக கலந்துறாங்க. அப்போ ரொம்ப அதிகமாகவே போய் எல்லாம் கலந்துடும். லைட்டாக இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு மார்பிள் கேக் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்படி செஞ்சாச்சு. அவ்வளோதான். ஓகே, இவர் அவன்ட வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு கேக் வந்திருக்கு அப்படின்னு. இதுவும் 180 செல்சியஸில் தான் வையுங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு ஸ்டிக்கால் அதை குத்தி எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 25 நிமிஷம் விட்டுருக்கேன். 180 செல்சியஸில் 25 நிமிஷம் விட்டேன். சூப்பராக நமக்கு இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த பட்டர் பேப்பர் எடுக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டுறேன். உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்குது கேக் அப்படின்னு. அழகாக மட்டும் இல்லைங்க, நல்ல வாசனையாக அந்த ஆரஞ்சோட வாசனை. அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. என்னங்க, கடையிலையும் கிடைக்குமா இப்படி? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியமாக கிடைக்குமா? ஆயத்தி கிச்சனில் ஆரோக்கியமாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா ஆயத்தி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.